வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு ரொம்ப சத்தான சுவையான சுண்டைக்காயில் ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் தான் இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு சட்டி வச்சு அதில் முதல்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரக்குழம்புனாவே கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காரம் புளிப்பு எல்லாமே பாதி அளவு நான் சூரியகாந்தி எண்ணெயை சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முழுக்க நம்ம நல்லெண்ணெயிலேயே செய்கிறத விட கொஞ்சம் எண்ணெய் வேறு எண்ணெய் கலந்து செஞ்சால் அந்த சுவை ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும். முதல்ல கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு நான் வெங்காய வடகம், சிறு வெங்காய வடகம் நம்ம சேர்த்துடலாம். நல்ல மணத்தை கொடுக்கும். ஏன்னா கொஞ்சம் சிறிய ஒரு கார்ப்பு தன்மை இருக்கும் நல்லெண்ணெயில். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம கூட கொஞ்சம் வேறு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கணும். வடகம், வெங்காய வடகம் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் மெலிதாக நீல வாக்கில் நறுக்கினதை நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துப்போம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு. பூண்டு ஒரு 15 பற்கள் பூண்டு நான் தோல் உரித்து அதை கல்லில் போட்டு, ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் மெல்லிதாக நான் எடுத்திருக்கேன். நீலவாக்கில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை பொடியாக நறுக்கியும் நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ பயன்கள் இருக்குது. அந்த காலத்துலலாம் ஆயுர்வேதா, சித்த வைத்தியம் இதிலெல்லாம் அது ஒரு மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம தான் காலப்போக்கில் இந்த காய்கறிகளை, பூண்டு பார்த்திங்கன்னா 15 பற்கள் பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு நசுக்கி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்தாச்சு. மூடி போட்டு இளந்தீயில வச்சு நல்லா இளஞ்சிவப்பு நிறம் வரும் வரைக்கும் நம்ம வதக்குவோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துப்போம். வயிற்றில் நிறைய பூச்சி தொல்லை இருக்கும். அதுவும் குழந்தைகள் நிறைய இனிப்புகள் சாப்பிட்றதால பூச்சி இருக்கும் பொழுது நிறைய அவங்களால சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் எல்லாருக்குமே இந்த சுண்டைக்காய் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாம் இது கொல்லும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் நல்ல கைகளால் பிசைந்து நான் போடுறேன். பெரியவங்களுக்கும் அவ்வளோதான். எல்லாருக்குமே குடல் புழுக்கள் அப்படின்றது வயிற்றில் நமக்கு உற்பத்தி ஆகும். அதையெல்லாம் அழிக்கணும்னா அந்த உணவு மூலமே எல்லாமே இயற்கையை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த சுண்டைக்காய் அதில் ரொம்ப முக்கியமாக மூடி போட்டு மூடுவோம். நல்லா வதங்கின பிறகு காரம் நம்ம சேர்த்துப்போம். தக்காளி கொஞ்சம் குழஞ்ச பிறகு இப்போ மிளகாய் தூள், மஞ்சள் தூள் முதல்ல சேர்த்துட்டேன். அரை தேக்கரண்டி, சிறிய தேக்கரண்டியில் மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நான் இந்த பெரிய தேக்கரண்டியில் 1.5 தேக்கரண்டி மிளகாய், தனியா கலந்த தூள். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம், புளி அதெல்லாம் நம்ம பார்த்து சேர்க்கணும். புளி கரைசல் தனியாக கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். எப்போவுமே காரக்குழம்புக்கு நேரடியாக நம்ம புளி உடனே சேர்க்காமல் அந்த எண்ணெயிலையும் அந்த வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் நேரம் அந்த மிளகாய் தூள்லாம் வதங்கினுச்சுன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சுண்டைக்காய் நம்ம இப்போ சேர்த்துருவோம். சுண்டைக்காய் நல்லா அலசி எடுத்திருக்கேன். அந்த சுண்டைக்காய் இதில் சேர்த்து ஒரு கலந்து விட்டு புளி தண்ணி நம்ம சேர்த்துப்போம். ரொம்ப எளிமையாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது. இதற்கு ஒரு கூட்டு, பொரியல், ஒரு அப்பளம் இருந்தால் அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுப்போம். புளி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துப்போம். காரக்குழம்புக்கு எப்போவுமே புளிப்பு காரம் சரியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் மிதங்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 கிண்ணம் புளி நான் சேர்த்துருக்கேன். அதை நம்ம ஊற்றிட்டோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்டு பார்த்து சுவை பார்த்து கூட நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுப்போம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நிறைய தழும்ப இருக்கிறதால நான் மூடி ஒரு 3/4 மூடி வைக்கிறேன், இல்லைனா பொங்கி வெளியே வந்துடும். நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக சட்டி எடுத்துட்டேன். நான் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இன்னுமே நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அப்படி நான் 3/4 பாகம் நான் மூடி வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஒரு 10-15 நிமிஷம் நல்ல மிதமான தீயில கொதித்த பிறகு 5 நிமிடம் இளந்தீயில வச்சோம்னா நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, சுண்டைக்காய் எல்லாம் அழகாக ஒன்று சேர்ந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.